எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வணக்கம்ப்பா. அதனால எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அருமையாக இருப்பீங்க போல. அதனால் அப்பா முதல்ல சந்திக்கிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் நிறையா சொல்லுச்சு. அதனால் உன் சேட்டையெல்லாம் அப்பா காட்டிடாதம்மா, அப்பா மிகப்பெரிய வாத்தியார், நமக்கெல்லாம் குரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். உருனே உட்காந்து தான் நாங்களும் வந்தோமா போனோமான்ட்டு போயிட்டே தான் இருப்போம். என்ன சொல்கிறீங்க? வந்தோமா போனோமான்ட்டு நாங்களும் போயிடுவோம். எங்களுக்கு என்ன விடிஞ்சா சம்பளம். அதனால் எங்களை ஆரவாரப்படுத்துறது நீங்கள் தான். நீங்கள் கலகலப்பாக இருந்தால் தான் நாங்களும் கலகலப்பாக இருக்க முடியும். என்ன சொல்கிறீங்க? அதை கூட மறைச்சு கொடுக்குறேன். என்னன்னா போயிடலாமா? எங்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய கிராமத்தார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மச்சான் என்ன பண்ற நீ? என்னங்க ரொம்ப கலகலன்னு இருக்குது. ஆனால் படப்படன்னு போனதே தெரியல. போகணும்ல ரெண்டாவது ரவுண்டா? அதனால ஏன் சொல்றீங்க? நேற்று போன அக்கா கலகலன்னு சரியா என்ன அண்ணன் ஆல்ரவுண்டுக்காரன் வரல. தொடர்ந்து நாங்கள் தான் சந்திச்சுட்டே இருக்கோம். என்ன ஒரு அமைப்பு தெரியல. எப்போ ஆப்பிரிக்காவா? வெளியே சொல்லாதீங்க, என்னையும் தெரிஞ்சு போயிருப்போது. ஆப்பிரிக்கா 3 அடிச்சாச்சா? 3 எப்போ மனப்பாரம் சொன்னாரோ அதுலேருந்து சந்திச்சுட்டே தான் இருக்கிறோம். அதனால அத்தாட்டி என்ன உடம்பு
சித்தாடா கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணி கண்டுபிடிக்கணும் காபிலிஷ். ரோட்ல ஒரு கன்னி பையன், ஒரு வயசு பையன், ஒரு கல்யாணம். 12 மணியானா இதே பொழப்பா இருக்கையா? ரோட்ல நடமாட முடியலையே, எதுல இருக்கிற எதுல போற வார முடியாது தெரியலையே. வரும்போதே சகுனம் சரியில்லை. வீட்டை விட்டு பேக்க தூக்கிட்டு வர்றேன், கருத்த நாய்க்கு வெள்ளை புல்லு முளைச்சிருந்துச்சு. என்னடா கருத்த நாய்க்கு வெள்ளை புல்லு முளைச்சிருக்கேன் காட்டுக்கு போறேன், காணக்காய் கோணக்காயா இருக்கு. என்னடா காணக்காய் கோணக்காயா இருக்குன்னு வீட்டுக்கு போறேன், மம்பட்டி இரும்பா கிடக்கு. என்னடா மம்பட்டி இரும்பா கிடக்குன்னு மணல்ல ஒண்ணுக்கு இருக்கு, மணல்ல ஒண்ணுக்கு இருந்தா நொறு நொறையா தள்ளுது, சாம்பல்ல ஒண்ணுக்கு இருந்தா புகையா கிளம்புது, ஓலையில ஒண்ணு கடிச்சா சட சடன்னு சத்தம் கேக்கு. இப்படிலாம் நடக்குதுன்ட்டு தாயங்குளத்துல ஒரு கோடாங்கிட்ட குறி வாங்கலாம்னு வந்தேன். வரும்போதே நரி குறுக்க ஓடிடுச்சு. அந்த கோடாங்கிட்ட கேட்ட நரி வளம் போனா நல்லதா இடம் போனா நல்லதான்னு. அதுக்கு அந்த கோடாங்கி சொல்றாரு, முதல்ல உன்னைய கடிக்காம போனது தாண்டா நல்லது. யார்ட்டையும் வாயை கொடுக்க முடியல, வாழைப்பழத்தை தள்ளிடுறாங்களே. ஏமா சத்தியமூர்த்தி இடிக்கும் போது மிதுக்கு மிதுக்கு ஒரு மேல மிதுக்கம்பளமா இருக்குமோ? மிதுக்கம்பளம்டா விதை புருட்டுன்னு வெளியில தள்ளி இருக்குமே. ஒருவேளை சென பண்ணியில் அடிச்சுட்டு போனோம், அதானே. ஒருவேளை நாயில் அடிச்சுட்டு போனோம், அதானே. கார்த்திகை மாசத்துல இல்ல தெரியும், ஒத்த நாய் 10 நாயை கூட்டிக்கிட்டு. ஒருவேளை பஸ் விசில் அடிச்சுட்டு போனோம், பஸ்ல இடிச்சிருந்தா பின் டயர் வழுக்கையாயிரும். டயர் வலிக்கானாலும் விட மாட்டேன். பட்டனை போட்டுக்கிட்டு அடிப்பேன், பட்டனை கழட்டி விட்டுக்கிட்டு அடிப்பேன். 1000 வந்தாலும் சரி, 500 போனாலும் சரி. நொக்கா மக்கா அவங்க தாத்தா விட்டு அருணா கொடி கயிறு சுத்தி பாடுறா சூனா பானா. சீட்டு கட்டு ராஜா ராஜா கொஞ்சம் திரும்பி பாரு, ஊட்டி மலை ரோஜா ரோஜா. ஒன்ன ஒரு தடவை, ஒன்ன ஒரு தடவை, ஒன்ன ஒரு வாழை தண்டு போல உடம்பா. வாத்தியாரு சூப்பரா போட்டிருக்காரு. எனக்கு
மக்கா மக்கா வண்டிக்கு அடக்கட்டை ஓட்டது மாதிரி இப்படி இருந்தாவளையா தொழில் செய்ய நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கியா? ஆஹா, யாரு என்னன்னு முதல்ல விசாரிச்சு பார்ப்போம். சாரி ப்ரோ. ஹலோ மேடம். என்ன திக்குவா முண்டையா இருப்பாளோ? என்ன வாயை திறக்குதா ஒன்றும் வருது இல்லையே. காத்து தான் வருது. ஒரு வாரம் ஆகுமா? ஹலோ, அதுக்கு தான் சொன்னேன் கடுகு குழம்பு வச்சு குடிண்டு. ஹலோ மேடம். அண்ணா ஊர் தலைவர் இருக்காரா? ஒரு ஐஸ் இருந்தா. ஹலோ, உங்களை தான் செவுட்டு முண்டையாது. அதில் நல்ல உடம்ப கொடுத்து விநாயக பெருமானு எப்படி உடம்பு ஆண்டா ஆடா. ஏன் நான் மூல முதல் பொருளே முக்கனே இப்படி வாயில கொண்டு போய் வச்சுட்டேன். ஊருதா அழுகுறாளா? அதைத்தான் 1 கிலோமீட்டர் நீட்டுறா. அழுதா ஊம்பத்தங்கா வேணுமா? பால்வாடி பக்கி முண்டையை கொண்டு வந்து விட்டாங்க. என் மாய போல மாதவண்ண என்னடா வேணும்? குளிப்பி ஐஸ் வேணுமா? சபிதா கொஞ்சம் சப்பிதாங்க. ஐயோ ஒன்னே தாண்டி அடி லூசு முண்டா. வாய் கொஞ்சம் 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 திக்கு திக்கு ஆய் அல்லா ஜிக்கு. சேடா தர்மாஸ்பத்திரி கேஸ் தாண்டா அது. வேற வழியே இல்லை. தமிழ் குஞ்சு குஞ்சு தெரியும் இருக்கா? திக்கு வாய் முண்டையா. ஐயோ என்னடி காது காது ஒரு சாச்சு போட்டு காதுல விடுறேன். ஹலோ, ஒன்னே பொண்டாட்டியாடி ஏடி வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையா? ஒன்னையும் அப்புறம் மேல்மருவத்தூர் கூட்டி யாருக்கு சூட கேட்கற? யாரு சொல்றே கேட்கற? ஏயா இவரு அழகான பிள்ளை இப்ப அழகா வந்து ஆடிட்டு இருக்கிற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓ வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்கிற. ஓ வாயில வர்றதான் பேச்சா? அடக்கி வாசி. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. அத்தை விட்டு விரட்டி விட்டுருவேன். அது வேற ஆளை பாத்துக்க. யாராவது கொஞ்சம் வாய் கொன்னிருந்தா திக்கிதான் நீ என்னத்த வேணாலும் விடுவியோ? ஓ வாயை விட்டு ஆட்டுவியோ? நீ வாயில என்னென்ன வருதுன்னு பார்க்க மாட்டேன். அடக்கி வாசி கேட்டா என்னத்தை பிடிச்சு வாசிப்ப? வாய்தான் திறக்கிறான். என்னத்துக்கு வரணும்? சிக்கல் சண்முக சுந்தரத்திட்ட கூட்டு போறேன். நீ வாச்சுற பீ பீ பீன்னு அதப்பு தெரிச்சு போயிரும். பொட்டி தெரிச்சு போயிரும். அங்க ஒரு கொட்டை எடுத்து போடுவேன். எடுத்து வெள்ளத்தை புட்டிக்கி விட்டுருவேன். அதுக்கு இங்க நான் 2ஆம் நம்பர் கடைக்கு போய் பொச்சை கிழிச்சு போடுவேன். வேற ஆள்கிட்ட வச்சுக்க. எனக்கு பிடிக்காத ஒண்ணு கெட்ட வார்த்தை. எனக்கு பிடிக்காது. என்ன அப்படி பேசுறது? என்ன வெள்ளி செவ்வாய்க்கு செய்யறதோட சரி. என்ன செய்ய? சுடுதண்ணி வச்சு குளிச்சிட வேண்டிய என்ன லொப்ப பயலாம். வெள்ளி செவ்வாய்க்கு செய்யறத சுடுதண்ணி குளிப்பியா? உனக்கு குளிச்சானா குளிக்காட்டி என்ன குளிக்கணுமா? என்ன குளிக்கணும்? பொம்பளை குளிக்கணும். என்ன குளிக்கணும்? சனிக்கிழமை குளிக்கிறேன். எது குளிக்கிறாங்க? சனி நீர் ஆடுன அப்படியா? புதன்கிழமை என்ன குளிக்கிறாங்க? கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு திங்கக்கிழமை எது குளிக்கிறாங்க? திங்கக்கிழமை எது குளிக்கிறாங்க? குளிக்கணுமா? வாரத்துல 7 நாள் குளிக்கணும். அந்த வேலை தான் பாக்க. அதட்டி பேசி அம்பலாரிப்பட்ட வாங்க நினைக்காத. நீ ரொம்ப அதட்டி பேசி ஒரு பொம்பளை பிள்ளை அதட்ட எல்லாம் வாயை பொத்திட்டு போறேன்னு நினைக்காத. நீ வேற டான்ஸ்காரங்களே பாத்து மாதிரி பேசி. நீ ஆம்பளை மாதிரி பேசு. ஆம்பளை வந்து இடிச்சல்ல. என்ன கேக்குன்னு தமிழ்நாட்டு பொம்பளை என்ன கேக்குது? வாங்குங்க. என்னங்க எங்க இருந்து வந்தீங்க? யார் நீங்க? பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க. பச்சை தண்ணியை கொடுத்தாலும் பண்போட வரவேற்க தமிழ்நாட்டு பெண்ணுமா? யோ நான் ஒரு பொம்பளை மேல நீ வந்து இடிச்சில. ஒரு தமிழ்நாட்டு பொம்பளைய ஒரு தமிழ்நாட்டு ஆண்மகன் என்ன பண்ணணும்? காது கேட்கல, வாய் திக்கு வாய். என்ன சொல்லணும்? அனுசரணையா பேசணும். ஓ கூட பிறந்த தங்கச்சி அப்படிதான் பேசுவீங்க. ஓ வாய்க்கு வந்தா நான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன இங்க விடவா? உனக்கு மட்டும் வாய் என்ன திக்கு வாய்? இதுக்கு முதல்ல திக்கு வாய். இப்ப வாசல வாய் பீதுந்த வாயா? யார் பீதுன வாய்? மாதிரி பேச முடியாது. போய் பீதிக்கிற டான்ஸ் கரெக்ட்ல பாரு. என்ன வைட்டமின் பி சாப்பிடணும். யாரு நீயா? நான் பீன அசிங்கமா பேசல. யாரு? மழை நீர்ல இருந்து கிடைக்குதுல வைட்டமின் பி. வைட்டமின் நீ ஊசி நுழை இடம் கொடுத்தா சண்முகராசா உலக்கைய தள்ளி விடுவேன். யாரு? ஊசி உலக்கையில வெட்டி நோரிக்கு தூக்கி எறிஞ்சிருவேன். யாரு குத்து விட்டனா கொட்டைக்கு மேல வைக்கிட்டு கோய்தா கோய்தா கோய்தாம்ப போடுற போட்ல
பொட்டி கலண்டுட்டு போயிருவேன். சப்பட்டடி அடிச்சு இருக்கிற சல்டிவில ஊரா காட்டிட்டு போயிருவேன். போடு போடுன்னு போட்டு பொட்டியை கலட்டி நகட்டி விட்டுருவேன். அது கிண்டு கிழங்கு எடுத்து கிழக்க ஒரு நரம்பு விடுக்குன்னு உருவிடுவேன். இங்காரு நீ ரொம்ப பேசிட்டு இருக்கற. மூக்கு நரம்பு வடக்க ஒரு நரம்பு பொதிகை டிவில போட்டுருவேன். கை நீட்டி பேசாத. கை நீட்டி நீ பேசாத. பேசுவேன். என்னையா பேசுவேன். ஆம்பளை பொம்பளை சமந்தாயா? என்ன என்ன என்னையா மேல இருந்து கீழே வர நடுக்குது. சொல்லுவிடா. என்னடா கை வர விட்டுல யாரா நொச்சுன்னு அடிக்கிற வேலை வச்சுக்கிறாத. யாரு? நான் அடியால கூட்டி வந்திருக்கிறேன். நானும் அடிப்பேன், கண்ணன் அடிப்பாரு. அப்ப 2 பேரும் வந்து அடிச்சு விடுங்க. ஏதாவது ஒண்ணுமே இல்லையே. வாய் நிறைஞ்சு போயிரும். யாரு வாய்? வயிறு நிறைச்சு விடுவேன். யாரு? உனக்கு ஆபரேஷன் பண்ணி முந்தா நாள் தான் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுத்தாங்க. யாரு வயிறு வாய் நிறையுதுங்கற? நிறைச்சிருவேன். ஆபரேஷன் பண்ணியாச்சு உனக்கு. நொர தள்ளி போயிரும். நொர உனக்கு தள்ள விட்டுருவேன். பொங்க வச்சு விடுவேன். உனக்கு பொங்க வச்சு இறக்கிடுவேன். பொங்க வச்சு விடுவேன். என்ன பொங்க வைப்ப? வாய் பேசுறவன் ஆம்பளை எல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாதுப்பா. என்னையவா சொல்ற? என்னைய சொல்றியா? ஒண்ணே தான் சொல்றேன். நான் ஊர்ல இருக்கவள சொல்லுவேன். என்னைய சொல்றியா? நீ தானே கேள்வி கேக்குற. கொஞ்ச நேரத்துல ரம்யா இன்னும் கொஞ்ச நேரத்துல வாரு. என்ன பண்ணுவ? உன்னை இறுக்கி புடிச்சு முத்தம் கொடுத்தா எந்திரிக்கிறதுக்கு 8 மாசம் ஆகும். யாரு? அவரு எங்க அண்ணன் தான். என்ன அடிச்சு பாப்பறியோ? ரோசப்பட்டு தீ குடுத்துறாங்க. பேசி பாருமா. என்ன பேசி பாரு. பேசியா பார்க்கல. நீ பொம்பளை பேசுறிய. நீ ஆம்பளை நீ பேசுற. பொம்பளை வந்து அதிகமா பேசுறீன்னு வை. அந்த குடும்பம் குட்டி சவரா போயிடும். ஆம்பளை நீ இந்த அளவுக்கு பேசாத. வேலைக்கு ஆக மாட்டே. ஆம்பளை சிங்கம்டி. பொம்பளை சிங்க பெண்மணி. இந்நாட்டின் தமிழ் மகன். நாட்டின் தமிழ் மகள். இந்நாட்டின் ஆடவன். நான் ஆடவர். இந்நாட்டின் குண்டன். நான் ஒரு குண்டச்சி. குண்டின்னு சொல்லு. ஏன் என்னத்துக்கு சொல்ற? ஊசி நொல இடம் கொடுத்தா உலக்கைய தள்ளிடுவேன். என்ன ஊசி ஊசிங்க? ஊசி அப்படி பெரிய ஊசியா? ஊசினே. உன்னை மாதிரி ஊசி நான் எத்தனை ஊசியா பாத்துருப்பேன். என் பேர் சண்முகராஜ். எனக்கு ஒரு அடைமொழி பேர் இருக்கு. என்ன பேரு? சபிதா மைக் செட் ஓனருக்கு தெரியும். சம்பட்டி சண்முகராசா. ஒரு போடுல நாக்கு தள்ளிரும். சரி தூரோட கழிச்சு விடுவேன். சரி அதாவது நல்ல தொழில் செய்யறவங்க யாருமே இந்த அளவுக்கு பெருமையா பேசவே மாட்டாங்க. நான் பார்த்த வரலுமே நீ ஒண்ணுக்கு லாய்க்கல போல சும்மா எல்லாம் நடிக்கிட்டே இருக்குது. என்ன நேத்து பேஞ்ச இன்னைக்கு முளைச்ச கீரை நீ என்னைய பார்த்து சொல்ற முளைச்ச மாமரம். நான் இன்னைக்கு வந்து நாளைக்கு உனக்கு தல் மாத வேண்டிய மாதிரி அழகான பொம்பளை ஆம்பளை பிள்ளைய கொடுத்துடுவேன். யாரு? வேற ஆள்கிட்ட வச்சுக்க. வேற ஆள்கிட்ட நீ பேசுக. என் கூட பிறந்தது ஒரு பெண்ணு. என்ன கட்டிக்க போறது ஒரு பெண்ணு. சரி என்ன ஈன்ற பொழுதில் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோனை கேட்டதாய் முந்தி தவம் இருந்து 300 நாள் செமந்தெடுத்தது என்ன பெத்த தாய் ஒரு பெண்ணு. உனக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் முன்னாடி உட்காந்துருக்காங்கல்ல என்ன பெத்த அன்பு சகோதரிகள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். வம்பு சண்டைக்கு போக மாட்டேன். அண்ணன் வர பயப்படுறியா? ரம்யா வந்தா 90 வயசு கிளம்பினால் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். வந்து பாரு. பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு, மூச்சுக்கு மூச்சு, வீச்சுக்கு வீச்சுக்குமா பேச தெரியுமா உனக்கு? என்னையா தெரியாதோ? அப்ப நான் அம்மாம்பே, நான் அப்பாம்பே, நான் அண்ணேம்பே, நான் தம்பிம்பே, நான் சித்தப்பாம்பே, நான் சித்தேம்பே, நான் பெரியப்பாம்பே, நான் பெரியம்மாம்பே, நான் பெட்டிம்பே, நான் பெட்டியோட மிருதங்கம்பே, நான் ஆல்ரவுண்டும்பே, நான் தாளம்பே, நான் தான் பெட்டிக்கார சொல்லுவேன். நான் மைக் செட்டுக்கார சொல்லுவேன். நான் நீ ஊம்பேன்னு சொல்லு. ஈம்பே என்ன எதுக்கு ஊன்னு சொல்ற? சொல்லணுமா? அப்புறம் பேச்சுக்கு பேச்சு பேச வேண்டாம். என்ன எதுக்கு சொல்ற? பேசணும். நான் பேச முடியாது. ஒண்ணு எத்தனை? முடியாது நான் சொல்ல மாட்டேன். ஒண்ணு ரெண்டு 4 போயிடுச்சுனா 4 போச்சுனா முட்டை சைபர். சைபர்ல ஒண்ணு போகுமா? சைபர்ல எப்படியா ஒண்ணு போகும். எப்படி உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரோ போப்பேன். எப்படி? இதான் சைபர். இதான் ஒண்ணு உள்ள போதுவார் விழுக்குன்னு போவாயி போல அப்பமா பேஜி மாதிரி முழிக்கிற குளதுண்டாரு மாதிரி முழிக்கிறியா? நீ முழிக்கிற நோண்டி ரொம்ப எடுத்து விடுவேன். அந்த வேற ஆள்கிட்ட வச்சுக்க. சீரா பாப்பி நானு. நீ என்ன சாதனை பண்ணிருக்க பொம்பளை? என்ன பெரிய சாதிச்சிட்ட நீ? ஆம்பளை பண்ணாத சாதனையா? பொம்பளை பண்ணாத சாதனையா? நீ என்ன சாதனை பண்ண அத சொல்லியா? ஏன் பண்ணல? என்ன பண்ண? ஏமா பண்ணல? என்ன பண்ண? இந்தியா வல்லரசாக வேண்டும். இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று அமெரிக்காவை அதிர வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் யாரு? யாருமா? அவர் யாரு? யாரு? ஆம்பளையா பொம்பளையா? சொல்றத கேளு, கேட்டு பேசு. அவர் ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை தானே? ஆமா. சொல்லுமா ஆம்பளைன்னு? ஆம்பளை தான். இந்த பல்பு இருக்குல்ல, இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. பேர் என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சா நீ எதுக்கு வர்ற? தாமஸ் ஆல்வா. நீ எதுக்கு அப்படி? தாமஸ் ஆல்வா பேர் சொல்லணும். தாமஸ் ஆல்வா எடிசன். எடிசன் அவர் யாரு? அவர் யாரு? ஆம்பளை தானே? யாரு? நான் மாலைக்கு கூட ஊத்த சேர்த்து அரஞ்சே விடுவேன். நான் உண்மையா சொல்றேன். பல்பை கண்டுபிடிச்சது யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். யாரு? ஆம்பளை தானே? ஆமா. ஒரு பொருளை மேல தூக்கி ஏறி பூமியை நோக்கி வரும் புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? சார் ஐசக் நியூட்டன். அவர் யாரு? ஆம்பளை. ஆம்பளை தானே? முத சந்திரமண்டலத்துக்கு 2 பேர் போனால ஆம்ஸ்ட்ராங் ஆல்டரின். அந்த 2 பேர் யாரு?
ஆம்பளை ஆம்பளை தானே ஆ. அவங்க ஆம்பளை தானே ஆம்பளைதான். இந்த நம்ம நீ பாடுனீல ஆ. அந்த பாட்டுக்கு சுதியோட வாசிக்கிற வாத்தியார் யாரு ஆம்பளை ஆம்பளை தானே ஆம்பளைதான். இந்த ரெண்டு மைக்க போட்டு மிக்சர் போட்டு ஆபரேட் பண்றது யாரு ஆம்பளை ஆம்பளை நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஊடகம் மூலம் யூடியூப் மூலம் வெளிநாட்டுக்கு அனுப்புறது யாரு ஆம்பளை ஆம்பளை ஆ. இது ஊர 6 அறிவு படைச்ச ஆம்பளைய சொல்லிட்டேன் ஆ. இப்ப 5 அறிவுக்கு வர்றேன் சரி. இந்த நாடகம் முடிஞ்சிச்சு ஆ. ரேஸ் வண்டி விடுறாங்க சரி. இந்த ரேஸ் வண்டியில என்ன மாட்டை போடுவாங்க என்னத்துக்கு விடுவாங்க என்ன மாட்டுமா போட்டுவாங்க காலமாடா தைரியம் இது கூட தெரியல காளமாடு யோ அந்த மாடு வியாபாரம்லாம் நான் பார்க்கலையா கேட்கறதுக்கு மட்டும் பதில் கேட்கறதுக்கு பதில் ரேஸ் காலமாடு வண்டியில என்ன மாட்டை பூட்டுவாங்க காலமாடு காளமாடு தானே ஆமா. ஏன் பொட்டை மாடை பூட்டல நீ ஓடும் போதே சாணி ஓட்டுருவேன் அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு விடுறாங்கல்ல ஆமா. அதுல என்ன மாடு விடுவாங்க ஆம்பளை மாடு ஏன் உன்னை விடல ஏன் விடல நீ வாடி வாசல தாண்டையிலே குசு போட்டுருவேன் எருது கட்டு விடுறாங்கல்ல எருது கட்டுல என்ன மாடு விடுறாங்க ஆம்பளை மாடு காளமாடு ஏன் உன்னை விடல படத்துல ஓடையிலே ஒண்ணுக்கு இருந்துருவேன் காலையில ஆலம்பச்சேரியில மழை பெய்யுது என்ன பத்த விவசாயி மக்கள் ஏற பூட்டுறாங்கல்ல அந்த ஏறு பூட்டுறதுக்கு என்ன மாடை பூட்டுவாங்க ஆம்பளை மாடு காளமாடு தானே ஏன் பொட்டை மாடை பூட்டல நீ காளமாட்டை பார்த்து அடுத்த சாலுக்கு நோங்கிடுவேன் எல்லா விஷயத்திலையும் சாதனை பண்ணி உங்களை நின்று குடும்பத்துல நிலையா வச்சு காப்பாத்துறவன் ஆம்பளை சிங்க முடியும் சரி என்ன சட்டி வைக்க முண்டை? மண்டகப்படி முடிச்சு போச்சு எடு. வேலையை பார்த்துட்டு செவனேன்னு நிற்கிறேன் ஏன்னா இவ்வளோ தூரம் ஆம்பளைங்கிறிய இவ்வளோ ஆம்பளைகளை நான் மேலே பொத்துக்கிட்டு நீ கீழே டொமுக்குன்னு விழுந்துட்டியோ அந்த ஆம்பளையெல்லாம் பெக்கிறவ 10 மாசம் செம்மந்தி பெக்கிற ஒரு பொம்பளையா அந்த பொம்பளை உன்னை இந்த அளவுக்கு படிக்க வைக்க இந்த அளவுக்கு நீ அறிவா பேசுற புரியுதா நான் அந்த இடத்துல வந்து நான் நிற்க வந்தேன் என் பிள்ளை நான் மேலே படிக்க வச்சுருக்கேன் என் பிள்ளை நாளைக்கு உன்னைய மாதிரி பேசுவேன் புரியுதா நான் பொம்பளை நான் கஷ்டப்படுறேன் நான் அதே சாணி அல்றேன் நான் வாச கூட்டேன் நான் பாத்திரம் தெளிக்கிறேன் எல்லா வேலையும் வீட்டுக்கு வேலைக்கு போய் கூட என் பிள்ளை நான் எங்க படிக்க வச்சிருக்கேன் விஞ்ஞானி அப்துல் கலாமே அடுத்த அப்துல் கலாம் நான் படிக்க வைப்பேன் புரியுதா அதே ஒரு ஆம்பளைய வளர்க்குற ஒரு பெண்மகள் தான் சரியா சும்மா வேலையை பாரியா மைக் செட்டுங்கிறிய அந்த மைக் செட்டில் ஒன்று சின்னதாக இருக்கு அது என்னது சுவிட்ச் போர்டு ஐயோ ஆம்பளை பாரியா அந்த இது யூனிட் அது நோத்தா இதுன்னு சொல்லுவாங்க அது என்னம்மா பென் டிரைவ் Pen drive. சரியா அதுல கூட பெண்ணுங்கிற ஒரு திடா இருக்கிறான் பென் டிரைவ் டிரைவ் சரியா ஓ ஆட்டம் இங்க செல்லாது மாப்பிள சரி. நீ இந்த அளவுக்கு நிக்கிறனா உங்க அம்மா உன்னைய பெத்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு காட்டு வேலை மழை வெயில்னு பார்க்காம தலையில இவ்வளவு வரைய முக்காட போட்டுக்கிட்டு வேலை செய்ய வந்த நீ அறிவு பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசுற நீ அப்துல் கலாமை பெத்தெடுத்தது ஒரு பொம்பளை ஆமா தாமஸ் ஆல்வா எடிசனை பெத்தெடுத்தது ஒரு பெண் பொம்பளை தான் அதே மாதிரி ஐசக் நியூட்டனை பெத்தெடுத்த ஒரு பெண்ணு ஆமா ஏன் எங்க அண்ணன் மாதவனை பெத்தெடுத்த கூட பொம்பளை தான் ஈகேஆர்என் பெத்த தாயும் ஒரு பெண்ணு ஆமா எங்க ஐயா பெத்தது பொம்பளை தான் என்ன பெத்தெடுத்தது ஒரு பெண்ணு ஆமா ஆமா பெத்தெடுத்தது பெண்ணு தானே ஆமா. இந்த பெக்கிறதுக்கு 9 மாசம் 29 நாள் என் பங்காளி ராத்திரி கஷ்டப்பட்டு யார் 9 மாசம் ஒரு மாசம் இல்லடி வார பேச விட்டு பேசுறீ ஒரு மரம் பூமியில ஊன்றாங்க பூமியில ஊன்றதுக்கு சைடுல வேர் போகும் பாரு அந்த வேர் நீ நடுவுல ஆணி வேர் போகுது பாரு சரி ஆணி வேர் தான் ஆம்பளை உன்னை 9 மாசம் 29 நாள் உழைச்சு உன்னை பலூன் ஆக்குறது இந்த ஆம்பளை உனக்கு 18,000 ஓவா தருமாச்சு பத்திரல குடும்ப அட்டையில குடும்ப தலைவி போட்டா டவுன் பஸ்ல ஓசி டிக்கெட் உனக்கு உன் முகரைக்கு உழைக்கிறது நானு 18,000 ஓவா வாங்குறது நீனு என்னமா பேசுற சரி ஓ மண்டபம் நீ அப்துல் கலாம் ஆக்குவில ஆமா இந்த அப்துல் கலாம் ஆக்கி பள்ளிக்கூடத்துல சேர்க்கையில யாரு இன்சில போடுவ இப்போலாம் அப்பா இன்சில் தேவையில்லையா நீங்க பாதுகாவலர் இன்சில்னு ஒன்று இருக்குது தெரியுதா கிடையாது யார் இன்சில் அது கேரா போடுவாங்க சன்னாப்பு வந்து ஆம்பளை வேறத்தையும் போட்டாகணும் சன்னாப்பட்டா நல்லா படிச்சிட்டு வா நல்லா படிச்சிட்டு வா படிக்கல தெளிவா இருக்கணும் இந்த இடத்துல என்ன பண்ற நான் வியாபாரம் பார்க்குறேன் பிசினஸா பிசினஸ் பிசு பிசுன்னு பண்ணாத பிசு பிசு யோ என்னையா பிசு பிசுப்பு நினைப்பிலே இருக்கிற நீ பிசினஸ் பிசினஸ் என்ன பிசினஸ் மாம்பழம் வரும் மாம்பழம் ஆமா என்ன மாம்பழம் மாம்பழம் வரும் மல்கோவாப்பா மல்கோவா ஆமா மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும் தெரியுமா நாங்க விற்கத்தான் செய்வோம் சாப்பிட்றதெல்லாம் நாங்க சொல்லி தர முடியாது சொல்லித் இத்தோ தண்டி வாய் வச்சிருக்கிறியா மாம்பழத்தை உள்ள தெரிஞ்சா பொழுக்குன்னு உள்ள போகும் இதான் லூசு முண்டை அப்படி சாப்பிட எந்த பொருளுமே வாங்கி பக்குவமா சாப்பிடணும் எப்படி வாங்கக்கூடாது மாம்பழத்தை முதல்ல வாங்கி முதல்ல பிதிக்கு பார்க்கணும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க சொல்றத கேள்றி சரிங்க நல்லா பிதுக்கு பார்க்கணும் பழுத்திருக்கா பழுக்கலையாண்டு என்னத்த மாம்பழத்தை அப்புறம் அந்த மாம்பழத்துல காம்பு இருக்கும் பாரு அந்த காம்பை கிள்ளிடணும் கிள்ளிட்டு கிள்ளுவாங்க காம்பமா அப்புறம் வாயில வச்சு உள்ள சாறு இருக்காண்டு
உறிஞ்சி பார்க்கணும். எடுத்து வச்சுடுங்க. உறிஞ்சி ஆண்டு போட்டு கேள்வி நல்லா உறிஞ்சி பார்க்கணும். சரி சார் இருந்துச்சுன்னு வையி அந்த மாம்பழம் ருசியா இருக்கும். இல்லாட்ட வெறும் கொட்டதான் இருக்கும். என்ன அப்புறம் தான் கத்திட்ட கீத்தா அறுத்து சாப்பிடணும். அப்படியா? இவ்வளவு பக்குவம்லாம் இருக்குமா? அப்படிங்களா? நீங்க மாம்பழ வியாபாரம், நீங்க நானும் வியாபாரம் தான் பாக்குறேன். பரவாயில்லையே. உன் பழத்துல கொட்டை இருக்கும், ஆனா என் பழத்துல கொட்டை இருக்காது, விதை மட்டும்தான் இருக்கும். அது என்ன பழம்? பனானாஸ், வாழைப்பழம். நம்மகிட்ட 4 ஐட்டம் இருக்கு. என்ன வேணா வகை? ரஸ்தாலி. ரஸ்தாலி அது ஐயனார் வாங்கிட்டாரு. சரி. செவ்வாழை. செவ்வாழை எங்க அண்ணன் இங்க சிங்கத்துல அண்ணன் வாங்கிட்டாரு. சரி. நாட்டு பழம் சத்தியமூர்த்தி வாங்கிட்டேன். சரி. நம்மகிட்ட அரலோடு நேந்திரம் தான் கிடக்கு. நல்லா தொங்கும். இங்க இது மாதிரியே தொங்கும். இந்த நண்டியில அந்த வாழை மரமே முட்டு கொடுக்கணும். ஆமா, கவட்டையில வச்சு முட்டு கொடுப்பாங்க. அது காயில சிப்ஸ் போட்டு சாப்பிட்டு போய் உன் பம்பர் கம்பிலாம் எடுவட்டுரும். என்ன பம்பர் கம்பி? அதனால 2 பேர் வியாபாரத்தையும் இந்த இடத்துல ஆடிப்பாடி வியாபாரத்தை பார்த்துருவோம். என்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டது எந்த பெட்டியிலையும் வருதுல, கீழே புழு கையை எடுத்துக்கிறாங்க. இன்னொரு தடவை வாசிக்கிறாங்க. பாட தெரியாதவன் பாடுவாயா? அங்க விழுது 10,000 தன்னை நல்லானே தானே நல்லானே எம விழுத விட்டு என்ன வாய உள்ள விட்டு மைக்ல எடுத்து வச்சு கங்காத்திராதான் எம விழுத விட்டு எனக்கு அந்த காலத்துல பெரிய மண்டை மைக் இருக்குல்ல, ஆமா, அதுன்னு நினைச்சிட்டேன். அந்த
சிறுவால செல்வியை காலி பண்ணிட்டேன். மச்சானே பச்சைக்கடி முந்தானே மச்சானே பச்சைக்கடி என்னையா தொங்கிருச்சு முகம். என்ன செய்யுங்க? கையை பிடிக்க கொஞ்சம் பால் கொடுக்க சொல்லுங்க. மச்சான் சூப்பர்மா. உனக்கு போக போக நல்லா இருக்கும். போக போக என்ன நல்லா இருக்கும்? தொழிலா நல்லா ஆடுறீங்க, சரி, நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. சரிங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா? நம்மளே ஆடிக்கிட்டுங்க. உள்ள கிடக்கிறவங்களுக்குலாம் வேலை கொடுக்கணும்ல. ஆமா. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் குஷ்பு. என்னது? குஷ்பு. ஆஹா, குஷ்பா? ஆமாண்ணே. ஐயோ, ஏன் இவ்வளவு கேவலமா சொல்ற பேர? குஷ்பா. குஷ்பா சின்ன தம்பி குஷ்பாமா? இல்லைங்க, இது நடுத்தம்பி குஷ்பு. நடுத்தம்பி குஷ்பு. நடுத்தம்பி குஷ்பு? ஆமா. உன் பேரை கேட்டேன். என் பேர் தாங்க. இப்போ நடுத்தம்பிங்க. உன் பேர் குஷ்பா? உன் பேர் என்னையா? என் பேர் உசுப்பு. உசுப்பா? குசுப்பு எங்க உசுப்பு? குசுப்பு உசுப்பு கொஞ்சம் உசுப்பி விடுவேன். ஏ பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு சொக்கு. என் பேர் சொக்கா. உன் பேரு சக்கா. என் பேர் சக்கு. நம்ம 2 பேத்துக்கு பிள்ளை வரந்தா என்ன பேர் வைக்கலாம்? நக்குன்னு வைப்போம். யா, என் பேரை நான் மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு கடப்பார முனியன். என் பேரு பொந்து கொரப்பாய். மக்கா மக்கா கொலசாமி பேரா இருக்கும் இருக்க. நீ கருப்பாய் எடுத்துட்டு பொந்துண்டு வை. நான் முனியனை எடுத்துட்டு கடப்பாரன்னு வைக்கிறேன். உன் பொந்த காமி என் கடப்பாறையை சொல்லுவேன். நான் பேரை மாத்திட்டேன். என் பேர் நிமிந்தடிக்கிற நீலமேகம். என் பேர் குனிஞ்சு அடிக்கிற குத்தாயி. குத்தாயா? குழுக்கள் சீட்டு போடுவா அவருக்கு. சரி, உண்மையான பேர் என்னம்மா? என் பேர் உண்மையான பேரா ரம்யாஸ்ரீ. ரம்யாஸ்ரீ. உங்க பேர் என்னங்க? என் பேர் சண்முகராஜா. சரி. ஐ லவ் யூ. சேம் டு யூ. ஐ லவ் யூன்னா தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. வாடி எங்கள் அம்மா சொல்லியிருக்குது, எது சொன்னாலும் சேமுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தான் நான் சேமுன்னு சொல்கிறேன். என்னது சேம்? என்னடி நோத்தா சொல்கிறான்? சேம் SAME சேம். அதான் கொஞ்சம் சேமா சொல்றியா? அதைத்தான் கொஞ்சம் சொல்கிறேன். சேம் அப்படின்னு. ஐ லவ் யூன்னா வாடி நொங்கு வெட்ட போகிறதுன்ற அர்த்தம். யாரும் கூப்பிட்றாங்கட்டு போயிடாத நொங்கு எடுத்துருவாங்க. குழியா இருக்குமே அதுவா? குழியா இருக்கும். அப்புறம் எடுகண்டு வேற எடுப்பாங்க. அதனால உங்களை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னைய கடைசி வரைக்கும் உன்னை வச்சுலாம். காங்கையில அவர் தள்ளுது. தள்ளுதா? என்ன மூலமா? இல்ல உனக்கு தள்ளுதுன்னு கேட்டேன். இல்லம்மா, கடைசி வரைக்கும் உன்னை வச்சு காப்பாத்துறேன். என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? புனிதமான காதல். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அந்த பூமாலை பொழுதினிலே எப்படி இருக்கு பாரு. பூமாலையும்
அதனால உங்களை பார்த்ததும் நன்றி 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 எனக்கு வந்துருச்சு. டான்ஸாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அக்கா ரம்யா ஸ்ரீ அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. உங்க அக்கா எனக்கு மானாமதுரை சட்டம் ஒழுங்கு சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்கள், காவல்துறை ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறோம். எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய கிராமத்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைக்குழுவினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்பு ஐயா, மானாமதுரை சரகத்தைச் சேர்ந்த காவல்துறை ஐயா அவர்களுக்கு நமது ஆலம்பச்சேரி கிராமத்தின் சார்பாக இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலே பலே வாமா, உங்களுடைய காதலை சொல்லுங்க. உங்களுக்கு காதல் எப்படி இருக்கு? பாட்டுத்தான் இருக்குது, ஏ மனசுல கேட்டுத்தான் தவிக்குது. மனசுல பாட்டுத்தான் இருக்குது, ஏ மனசுல கேட்டுத்தான் தவிக்குது. அது என்ன மட்டும் பாடு மனசு முழுதும் இசைதான் இருக்கு. இசையோடு இடமே மனசில
பாட்டாலே புள்ளி வச்சு பறையில தள்ளி வச்சு கூட்டிருந்த என்ன சேர்த்த தேவனே போடாத சங்கரியா போடவன் வேடவனே நாடு வச்சு சேரவாசே நெஞ்சோடு கூடு கட்டி நீங்க வந்து வாழணும் இல்லாம பார்த்து சொல்லி காலையெல்லாம் வாழணும் சொக்கத்தங்க உங்களுக்கும் சொக்கி சொக்கி பார்த்து எத்தனைக்கும் அதை என்ன மட்டும் பாட மாட்டியா நீ பாடும் ராகம் வந்து நிம்மதிய தந்தரையா இது வர நெஞ்சு யாசத்தோட பூவான பாட்டத்தின் கொண்ட தட்டு போடலையா போட வழி பார்த்து கண்ணு மூடல பொண்ணோட வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணியா என்னோட ஆசையெல்லாம் ஏத்துக்க முடியாது மனசு முழுதும் இசைதான் இருக்கு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டம் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டம் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தால் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தால் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினா மாளுகிறேன் அவனிடம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடந்து தம்பி எல்லாமாய் வளர்ந்த தம்பி சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த தம்பி ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவையில் முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ண
மண்டபம் நாங்கள் கொண்ட சொந்தமட ரோஜா பிங்கினர்களை போல் தீராத வாசமடா ரோஜா பிங்கினர்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா முத்தாக தொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றாக முத்துக்கு முத்தாக தொத்துக்கு தொத்தாக